ஆம்ஸ்டாங் நடந்து அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து எல்லாருமே பரப்பக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு ரவுடி எலிமெண்ட்டு, அவர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டு. அவர் வந்து அந்த ரவுடிசம் லைனில் இருந்ததுனால அவருக்கு இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸில் ரிவெஞ்ச் எடுத்து பண்ணப்பட்ட ஒரு விஷயமா தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ண ஆரம்பித்தாங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இதை ஒரு கமர்ஷியலாகவே காசு கொடுத்து எல்லாருமே அதை பரப்புரை செய்ய ஆரம்பித்தாங்க. இது புதுசானது கிடையாது. இது ஆம்ஸ்டாங்குக்கு மட்டும் நடக்கக்கூடியது கிடையாது. இது காலம் காலமாக குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் எப்பெல்லாம் வந்து அஜிடேட் பண்ணுறாங்களோ, அந்த அஜிடேட் பண்ணுறவங்க வந்து இறக்கும் பொழுது அது இயற்கையானதாக இருந்தாலும் சரி, அது செயற்கையானதாக இருந்தாலும் சரி, அந்த மரணத்துக்கு ஒரு ரொம்ப மலிவான ஒரு காரணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு ரீசனை வந்து செட் பண்ணுறது, அந்த நரேட்டிவை செட் பண்ணுறதுன்றது இயல்பானது. காரணம் என்னன்னாக்கா, அப்படிப்பட்ட மக்கள் ஒரு கண்ணியத்தோட வாழ்வதற்கும் இந்த சமூகம் வந்து தயாரா இல்லை, கண்ணியமாக சாக விடுவதற்கும் தயாரா இல்லை. நம்ம வாழ விடு அப்படின்றத கூட பெரிய விஷயமா நினைக்கிறோம். சாவும் போது கூட கண்ணியமா சாக விடு அப்படின்றத இப்ப சொல்லக்கூடிய நிலைமையில கிடையாது. குறிப்பா அந்த பொலிட்டிக்கல் பவர்ல இருக்கக்கூடிய பவர் சென்ட்ரல் இருக்கக்கூடியவங்க இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அவங்கள டிஃபேம் பண்ணி அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸை வந்து டைவர்ட் பண்ணிடுறாங்க, கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க, குழப்பிடுறாங்க. ஒருவேளை இருக்குமோ, ஜென்ரல் பப்ளிக் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, ஒருவேளை இருக்குமோன்ட்டு. ஆனா அதுக்கு வந்து சாட்சி என்னன்னாக்கா வெறும் வார்த்தைகள் கிடையாது. நீங்க இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு இரவு வரைக்கும் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தான் அதுக்கான பதில் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் பதிவு பண்றேன்.